கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலன் தான் சொல்ல போறேன். வருகின்ற 6/3/2026 இருந்து 23/1/2029 வரைக்குமே இந்த சனிப்பெயர்ச்சி வாக்கிய பிரகாரம் இருக்கு. உங்களுக்கு சனி பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அதுக்கு கண்டக சனின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, உங்க ராசிக்கு அவரு உங்க ராசியை பார்க்கிறாரு. அதனால என்னென்ன பலன் ஏற்பட போகுது அப்படின்றத இப்ப சொல்ல போறோம். 7ஆம் இடத்துல சனி வந்துட்டாக்கா, கண்டக சனின்னா பயப்பட வேணாம். எப்படி சொல்றதுன்னா, அந்த 7ஆம் இடம்ன்றது என்ன? கணவன் அந்த மனைவிக்கும், மனைவி அந்த கணவனுக்கும் சொல்லுவாங்க. பங்காளிகளுக்கும் சொல்லுவாங்க. கூட்டுத்தொழில் பண்றவங்களும் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய பயணங்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே அதுவும் குருவோட வீட்டுல வந்திருக்காரு இல்லையா? நல்லதை மட்டும்தான் பண்ணுவாரு. கெடுதல் பண்ண மாட்டாரு. அப்போ நீங்க நல்லதா நடக்கணும். இப்போ உதாரணம் சொல்லணும்னாக்கா, நீங்க கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் உங்களுடைய அன்பை உண்மையான அன்பை வெளிப்படுத்தணும். போலித்தனம் கூடாது. வேஷம் போடக்கூடாது. ஒரு எண்ணத்தை நிறைவேற்றணுன்றதுக்காக பொய் சொல்லக்கூடாது. ஏமாற்றக்கூடாது. புறம் பேசக்கூடாது. இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணாம தானே இருப்பீங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்போ இதெல்லாம் பண்ணாம இருங்க. அன்பை உண்மையான அன்பை காட்டுங்க. ஆஹ் சொல்ற சொல்ல கரெக்டா வாக்க காப்பாத்துங்க. அப்பா, அவன் சொன்னதுதான்ப்பா, கரெக்டா செஞ்சிருவான். கொடுக்குறேன்னா கொடுத்துருவான்பா. அப்படிதான் பெயர் வாங்கணும். அப்படிதான் நீங்க செய்யணும். அப்படி செஞ்சுட்டு வந்தீங்கனாலே இந்த சனி பயிற்சி பலன் உங்களுக்கு கண்டிப்பா நல்லதுதான் நடக்க போகுது சொல்லி அடுத்தா பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு கிடைக்க போகுது. அது அந்த பொறுப்பை நீங்க வாங்கின உடனே அதை பயன்படுத்திக்கணும். ஏனோ தானோ தூக்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் கண்டிப்பா குறைஞ்சிரும். அதனால வர்ற வாய்ப்பை நிறைவேற்றிக்கு வந்தானே புத்திசாலி. அதப்போ நீங்க அது கண்டிப்பா பண்ணி தானே ஆவீங்க. கண்டிப்பா செஞ்சுங்க. இது மட்டும் இல்ல, குடும்பத்துல இருக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் ஏங்கிட்டு இருப்பாங்க. யாருமே நம்மளுக்கு உதவி பண்ணலையே, யாருமே ஒன்றும் பண்ணலையே, செய்யலையேன்னு. இப்ப கேட்டுங்க, நல்லா கேட்டுங்க. உங்க குடும்பத்துல உங்க உதவி பண்ணலாம் கூட, நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணிருப்பீங்க இல்லையா? அவங்க இப்போ உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு. பக்கத்து வீட்டாரா இருக்கலாம், எதிர் வீட்டுக்காரர்களா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், உறவா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அவங்க உங்களுக்கு விரும்பி உதவி பண்ணுவாங்க. உங்களுக்கு கணவன் அன்பு காட்டினா சப்போர்ட்டா அதை சொல்லுவாங்க. மனைவி அன்பு காட்டினா மனைவிட்ட சொல்லுவாங்க. பிள்ளைகள் அன்பு காட்டினா பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாமே நீங்க செய்ய வேணாம், அவங்க செய்வாங்க. அதுதான் நடக்க போகுது இந்த சனிப்பயிற்சி காலத்துல. அப்புறம் அப்புறம் என்ன, உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில யார் மூலியமோ கிடைச்சிட்டு தானே. அதனால அது மாதிரிலாம் கிடைக்கும். இது மட்டும் இல்ல, உங்க ராசியை அவரு பாக்குறாரு தானே. அப்போ உங்களுக்கு சுறுசுறுப்பை குறைச்சிட்டு சோம்பலை கொடுத்துருவாரு. அப்போ என்ன பண்ணணும் நீங்க? சுறுசுறுப்பா இருக்கணும். தூரத்துக்கு போட்டுடணும். நான் இதை செய்வேன். இன்னைக்கு இதை பார்ப்போம்னா இவரை பார்க்கணும். இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் போகணும்னா இந்த இடத்துக்கு போகணும். இப்படிதான் இருக்கணும். டைம் டேபிள் போட்டுங்க. அதன்படி ஃபாலோ பண்ணுங்க. அப்போல்லாம் இந்த பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய கெடுபல் எல்லாமே நற்பலனா நீங்க மாத்திக்கலாம். இது மட்டும் இல்ல, கன்னிராசிக்காரங்களுக்கு பெண்கள் கை ஓங்கி இருக்கும் இந்த சனி பயிற்சியில. அவங்க சொல்றதை கேட்டு நடந்தா ஆண்களுக்கு நல்லது நடக்கும். பெண்கள் வழி ஏற்றங்கள் கிடைக்கும். பெண்கள் குழந்தைகள் கண்டிப்பாக பாதுகாக்கப்படுவார்கள். கன்னிராசி பெண்களுக்கு குழந்தைகள் இருந்தாலும் கண்டிப்பா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நல்லதுதான் நடக்கும். 4 பேர் உதவி பண்ணுவாங்க. அரசாங்கமும் உதவி பண்ணும். நல்ல மனசோடையும் உதவி பண்ணுவாங்க. இப்போ இந்த ட்ரஸ்ட் வச்சு நடத்துறாங்க. தொண்டு நிறுவனங்கள் வச்சிருக்காங்க. சமூக சேவையில இருக்காங்க. இவங்களாம் உதவி பண்ணுவாங்க. அதுக்குன்னா நேரம் தான் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு. அதனால அந்த நற்பலன் வரும்போது அதை அனுபவிச்சுங்க. யாரோ வரையில உங்களுக்கு உதவி கிடைச்சிரு தானே. அப்போ அது நீங்க அனுபவிச்சுங்க தானே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய செயல்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும். உடனே நடக்காது. அப்போ அதுக்கு என்ன மாதிரி கவனமா இருந்து நீங்க பார்த்துட்டு வரணும். இது இல்லாமல் உங்களுக்கு நல்லா கேட்டுங்க, பெரிய பெரிய ஆட்களுடைய வாய்ப்புகள் அந்த சந்திப்பு நிகழும். அப்போ நீங்க கவனமா இருக்கணும். தந்தை வழி உடம்பு சரியாம போனா பார்த்துக்கணும். தந்தையாருடைய சொத்து பத்து விஷயத்துல கவனமா இருக்கணும். தந்தை கூட பிறந்தவங்க வழியா கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடிக்கடி பயணங்கள் போயிட்டு வரலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நிறைய கோயில் குளம் போயிட்டு வருவீங்க. பார்க்கக்கூடாத கோயிலெலாம் போயிட்டு வருவீங்க. அது மாதிரி வாய்ப்பு அமையும். நீங்க ரொம்ப நாளா நினைச்சிருப்பீங்க,
இந்த சாமிக்கு வேண்டியிருக்கணும் போயிட்டு வரணும்னு, அதை இப்போ நிறைவேற்றுவீங்க. அதுக்குண்டான நேரம் வந்துடும். ஏன்பா நீ அந்த கோயில் போகணும்னு சொன்னீங்க? ஆமா ஆமா, நான் போலான்னு இருக்கேன், கூட வரியா? ஆஹா, இதுதானே நம்ம எதிர்பார்த்தோம், அப்படிதானே சொல்ல போறீங்க. அப்போ உடனே போயிட்டு வருவீங்க, அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவீங்க, பிரார்த்தனை நிறைவேற்றுவீங்க. அப்போ தெய்வம் கண்டிப்பா கிடைச்சிரும். அப்படிதானே? அதாவது சனி பயிற்சி பலன்ல கஷ்டமான பலனை அனுபவிக்கிற ராசிக்கு கடவுள் உதவி பண்ணுவாரு. அது எப்படி விட்டுருவாரு? நல்லா இருக்கிற ராசிக்கு அதுவே நடக்கும். ஆனா கஷ்டப்படுற ராசிக்கு கடவுள் அருளால கண்டிப்பா நல்லது நடக்கதான் செய்யும். அது வரைக்கும் இந்த சனி பயிற்சி வரைக்கும் கஷ்டத்தை பட்டு இருக்க போறீங்க. அது மாதிரி பட்டாக்கா உங்களால முடியுமா? தாங்க முடியுமா? முடியவே முடியாது. அதனால கண்டிப்பா நல்லது நடக்கும். இது இல்லாமல் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பெருமாளுடைய வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அதுலயும் கம்பீரமான பெருமாள், வீர வீரராகு பெருமாள் அப்படி சொல்லுவாங்க, அப்படி பண்ணலாம். பார்த்தசாதி பெருமாள் சொல்லுவாங்க, நரசிம்ம பெருமாள் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட பெருமாளை நீங்க வழிபட்டு வரலாம். அப்போ கண்டிப்பா நல்லது நடக்கும். இளம் பெண்கள், விதவைகள், வாழ வெட்டியா இருப்பாங்க, கஷ்டப்பட்டு இருப்பாங்க, திக்கற்று இருப்பாங்க, திக்கற்றவர்கள் தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இருப்பாங்க. அவங்களெல்லாம் நீங்க உதவி பண்ணிட்டு வரலாம். உங்களால முடிஞ்ச உதவி பண்ணலாம். இல்ல நம்மளே கஷ்டப்படுற நம்ம உதவி பண்றது அப்படி நினைக்காதீங்க. நீங்க கை காட்டி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் இருப்பாங்க, கஷ்டப்படுறாங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒருத்தர் கண்டிப்பா வந்து உதவி பண்ணுவாங்க. இது நடக்கத்தானே போகுது. அதனால இந்த கன்னிராசியை பிறந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சியில இழந்ததை மீண்டும் பெற்றுடுவீங்க. கவனமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்க போகுது. அமைதியா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும், தெய்வ வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும், நிறைய தான தர்மம் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தனால்தான் உங்களுக்கு கெடுபலம் குறைஞ்சிரும், நல்பலம் தான் வரப்போகுது. இது மட்டும் இல்லை, நீங்க ரொம்ப பிளான் பண்ணியிருப்பீங்க வெளியூர் வெளிநாடு போகணும்னு. அதெல்லாமே இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நடை பாதின்னு வச்சிங்களேன். இப்போ 2 வருஷம், ஒரு 1.5 வருஷம் கழிச்சு அப்போ கண்டிப்பாக நடக்கும். அப்போ நடக்கும்போது அதை பயன்படுத்திங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் அமையும், தாமதமாக வரும். ஆனால் கண்டிப்பாக அமைஞ்சிரும். ஒருத்தருக்கு வரும், அவங்களுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வரும். செகண்ட் ஹேண்ட் சொல்கிறோம் இல்லையா? இப்போ ஒரு பொருள் வாங்கினா ஃபஸ்ட்டு வாங்கிட்டு விற்கிறாங்கன்னா செகண்ட் ஹேண்ட் சொல்லுவோம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் பலன் கிடைக்க போகுது. இரண்டாவதாக ஒரு விஷயம் நடக்கும்போது அது உங்களுக்கு கிடைக்கும். ஒருத்தர் வெற்றி பெற்றுருவாரு, அது இல்லைன்னுவாங்க. அடுத்து பார்த்தா நீங்க தான் வந்திருப்பீங்க, நீங்க ரெண்டாவதா வந்திருப்பீங்க. அப்போ முதல் வெற்றி பெற்றது அது போலித்தனமானது, அது ஏதோ சூழ்ச்சி பண்ணி வெற்றி பெற்றார் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது யாரு பார்த்தா நீங்க தான் இருப்பீங்க. அப்போ நீங்க தான் அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு வர போறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி தான் நடக்கும். இதுதான் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி நடக்க போகுது. அதனால நம்மளுக்கு சனி பகவான் இப்படி வந்து அமைஞ்சிட்டாரே, நம்மளுக்கு ஏது நடக்குமோ என்ன நடக்குமோன்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்றேன். அதனால நீங்க இதெல்லாம் சொன்னதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து பெருமாளுடைய லக்ஷ்மி இருக்கக்கூடிய பெருமாள், லக்ஷ்மி நாராயண பெருமாள் இப்படிலாம் வந்துட்டு வழிபட்டு வரலாம். அவங்கள சேர்ந்து வழிபட்டு வரலாம். நிறைய லக்ஷ்மியோட வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பணம் வந்துட்டாலே எல்லா வீட்லையுமே உங்களுக்கு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே வந்துடும். அதுக்குள்ள முயற்சியில் இறங்கிட்டு வாங்க. தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இறை சிந்தனையோட இருங்க. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு பாருங்க. அது முக்கியமா பண்ணி ஆகணும் நீங்க. அது இல்லாம அதிகமா பேசக்கூடாது. கன்னிராசிக்காரங்க அதிகமா பேசுவாங்க. அதனால பேசாம செயல்ல மட்டும் உங்களை வேலையை காட்டுங்க. பேச்ச குறைச்சுங்க. இப்படிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லது நடக்க போகுது. இது மட்டும் இல்ல, இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அரசியல்ல, சினிமால, சமூக சார்ந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா இந்த சனி பயிற்சியில நான் சொன்னேன் இல்லையா, மத்தியம காலம். அதாவது இந்த சனி பயிற்சி ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் கண்டிப்பா வந்து சேரப்போகுது. அதை பத்தி கவலைப்படாம அப்ப நீங்க அதை வாங்கிக்கங்க, பெற்றுக்குங்க. ஏன்னா வரப்போகுதுன்னு தெரிஞ்சுட்டா சரி வரட்டும், அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருப்போம் அப்படிதான் நம்ம நினைப்போம். அது மாதிரிதான் வரப்போகுது, அப்படிதான் நடக்க போகுது. கவலைப்பட வேணாம். கண்டிப்பா நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள், தான தர்மம் எல்லாம் தொடர்ந்து பண்ணுவாங்க. தான தர்மம் பண்ணும்போது நிறைய பெண் குழந்தைங்களுக்கு நீங்க நிறைய தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். கஷ்டப்படுற குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப ஏழ்மையில இருப்பாங்க, அவங்கள படிக்க வைக்கலாம். அவங்களுக்கு தேவையானதை கல்யாணம் ஆகக்கூடிய பெண்கள் எல்லாமே ரொம்ப இருப்பாங்க. இப்ப சமீப காலம் பாத்தீங்கன்னாங்க, பொதுவாகவே பெண்களுடைய இது குறைஞ்சிருச்சு. ஆண்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க, பெண்ணே கிடைக்க மாட்டுது. அதுலயும் இந்த பெண்கள் சமீபத்துல செய்திகள் பாத்தீங்கன்னாக்கா, ரொம்ப நாளா மாப்பிள்ளை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள்
தற்கொலை முயற்சி போயிடுறாங்க. இப்படிலாம் நம்ம கேள்விப்படுறோம், பார்க்குறோம், செய்தி பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரிலாமே வரக்கூடிய அமைப்பா இருக்கும்போது, அப்படிப்பட்ட பெண்களுக்கு நீங்க உதவி ஒத்தாசை பண்ணலாம். 4 இடத்துல சொல்லி விடலாம். கல்யாணத்துக்கு முயற்சி எடுத்து பண்ணி வைக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணாலே, உங்களுக்கு வரக்கூடிய கெடு பலன்லாம் கண்டிப்பா குறைஞ்சிரும். நல்ல பலன் தான் வரப்போகுது. அப்புறம் என்ன கவலை உங்களுக்கு? அதனால கண்ட சனி வந்துடுச்சே, நம்மளுக்கு கஷ்டம் நடக்குமே, நம்மளுக்கு நஷ்டம் வருமே, நம்ம எப்படிதான் நம்ம வாழ போறோமோ, அப்படிலாம் அந்த எண்ணத்த கண்டிப்பா போட்டுருங்க. கண்டிப்பா நல்லது தான் நடக்கும். அதனால நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் செஞ்சுட்டு வந்தாலும், தான தர்மம் பண்ணிட்டு வந்தாலுமே, உங்களுக்கு இந்த சனி பயிற்சியால பாதிப்பு குறைஞ்சு, நல்ல பலன்கள் அதிகமா கிடைச்சு, கெடுபலன் குறைஞ்சிரும்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன் பார்க்கும்பொழுது, நல்ல பலன்கள் எவ்வளவு % கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? 55% பலன் கண்டிப்பா கிடைக்கும். அத நீங்க பெற்று சந்தோஷமா இருங்க. நீங்க எல்லா நாளும் பெற்று வாழப் போறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது சனி பயிற்சி பலன்கள் 2026 மார்ச் 6 வந்து கும்பராசில இருந்து மீன ராசிக்கு திருநள்ளாறு கோவில் படி சனி பயிற்சி ஆகுறாங்க. கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு இந்த சனி பயிற்சின்றது நம்ம பார்க்கலாம். கன்னி ராசிக்கு வந்து 7ஆம் இடம். 7ஆம் இடம்ன்றது கலஸ்திர ஸ்தானம், அதாவது மனைவியோட விஷயங்கள், அதுக்கப்புறம் பூர்வ புண்ணியம் எல்லாமே வந்து அதுல இருக்கு. சோ இந்த காலகட்டத்துல குடும்ப உறவுகள்ல ரொம்ப கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி வயிறு சார்ந்த பிரச்சனைகள், இல்ல ஒரு சின்ன ஆபரேஷன், மைனர் சர்ஜரி, லேசர் சர்ஜரி இந்த மாதிரி நடக்கக்கூட சான்சஸ் 99% இருக்கு. அந்த நேரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். வெளியில சாப்பிடுற ஃபுட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எல்லா ராசிகளுக்குமே சனி தாக்கம் வந்து ஒரு 0.1% தான் இருக்கும். இருந்தாலும் பெற்றோர்கள் அதற்கான பரிகாரங்களை பண்ணா அவங்களுக்கு மேலும் அவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஒரு வழியாக இருக்கும். இந்த காலகட்டத்துல ஒரு 9 வயது வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட அல்சர் ப்ராப்ளமோ இல்ல கேஸ்ட்ரிட்டிஸ் ப்ராப்ளமோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. படிப்பு நல்லபடியா வரும், அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லா படிப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவா இருப்பாங்க, மென்டலி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, நீங்க சொல்ற பேச்சை கேட்பாங்க, அதெல்லாமே இருக்கும். உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். நான் சொன்ன மாதிரி வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அதிர்ந்து பேசி ரொம்ப கோவப்பட்டு பேசினா அது வந்து சில குழந்தைங்களுக்கு ஷாக் ஆகுற மாதிரி ஆகிடும். இந்த காலகட்டத்துல அது அதிகமா எஃபெக்ட் பண்ணும் அவங்கள. அவங்க மனசுல அது ஏதோ சின்னதா நம்ம திட்டிருப்போம், அதை வந்து ரொம்ப நாள் அதை ஞாபகம் வச்சுட்டு அதை இது பண்ற மாதிரி ஆயிடும். சோ அந்த இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அவங்க கிட்ட வந்து தன்மையா பேசி அவங்க கிட்ட போக்கஸ்டா அவங்கள கொண்டு போனா கண்டிப்பா அவங்க எல்லாத்துலயும் சக்சீட் ஆவாங்க. 12 வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு லவ் அஃபேர்ஸ் வர்றதுக்கு, சின்ன வயசுலயே வந்து ரிலேஷன்ஷிப்லாம் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் விச் இஸ் நாட் ஃபேவரபிள் ஃபார் தெம். ஸோ இந்த மாதிரி டீனேஜ் வந்து இதெல்லாம் வந்து நடக்கும். அது கவனமா நம்ம அவங்களுக்கு கண்காணிச்சிட்டு இருந்தா அதை கெட்ட விஷயங்களை நம்ம தவிர்த்திடலாம். ஃபோன் கொடுக்காதீங்க, ஃபோனோ லேப்டாப்போ கொடுக்காதீங்க. படிக்கிறது தவிர மிச்ச நேரத்துல அவங்களுக்கு கண்காணிச்சுட்டே இருங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த காலகட்டத்துல தேவையில்லாம ஆண்களுக்கு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி தேவையில்லாத ஒரு லவ் அஃபேர் இல்ல புது ஒரு அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் அதெல்லாம் வந்து இந்த வயசுல தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்றதுனால படிப்புல கவனம் போயிடும். சோ அதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும். மிச்சபடி படிப்பெல்லாம் நல்லா படிப்பாங்க, நல்லா போக்கஸ்டா இருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சோசியல் மீடியால போட்டோஸ் போஸ்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டைம் பண்ணாம இருந்தா மிஸ்யூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஜென்ரலாவே போஸ்ட் பண்றது இட்ஸ் நாட் சேஃப். பட் தென் இந்த காலகட்டத்துல ஒரு தவறா மிஸ்யூஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சான்சஸ் இருக்கு. அதை நம்ம தவிர்த்துக்கணும். அது காலேஜ் சீட் நினைச்ச மாதிரி ஒரு காலேஜ் அட்மிஷனோ இல்ல ஒரு ஒரு எக்ஸாம்ல வந்து கிளியர் பண்றதோ ஒரு சக்சஸ் ஸ்டோரி கண்டிப்பா இருக்கும் இந்த காலகட்டத்துல. ஒன்லி வி ஹாவ் டு பி கேர்ஃபுல் வித் ஆப்போசிட் ஜெண்டர். ஸோ அதை நம்ம வந்து கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். அதே மாதிரி 20 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நான் சொன்ன மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க, நல்லா படிப்பீங்க. நீங்க நினைச்ச இடத்துல உங்களுக்கு பினான்சியல் கெயின்ஸும் இருக்கும். அதே மாதிரி ஒரு திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா தேர்ந்தெடுத்து பண்ணணும். பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, ஆனா இந்த ஜூன் வரைக்குமே கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. ரொம்ப கவனமா அவங்களோட இதை தேர்ந்தெடுத்து நீங்க பண்றது நல்லது. 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து தொழில்
வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத வந்து சண்டை சச்சரவுகள் வராம பாத்துக்கணும். குழந்தைங்களோட வாழ்க்கை முன்னேற்றம் நல்லா இருக்கும். ஒரு குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பேரன் பேத்தி எடுக்கிறது, இதெல்லாம் ஆன்மீக சுற்றுலா போறது, இது எல்லாமே வந்து நல்லபடியா நடக்கும். 60 வயது மேற்பட்டவர்களுக்கு நினைச்ச இடத்துக்கு போக முடியும். உடல் ரீதியாவும் எந்த பிரச்சனையும் இருக்காது. கணவனா இருந்தா மனைவியோட ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமா பாத்துக்கணும். அதே மாதிரி மனைவியா இருந்தா கணவனோட ஆரோக்கியத்தை ரொம்ப நல்ல கவனமா பாத்துக்கணும். விநாயகர் வழிபாடு உங்களுக்கான பரிகாரம். விநாயகருக்கு வந்து போய் 21 நாள் தொடர்ந்து விளக்கு போடுறதோ, புதன் வழிபாடு, புதன்கிழமை போயிட்டு பச்சை வஸ்திரம் வந்து நீங்க வந்து முருகனுக்கு பச்சை வஸ்திரம் புதன்கிழமை நீங்க சாத்தலாம். பெருமாளுக்கும் நீங்க பச்சை வஸ்திரம் வாங்கி கொடுத்து சாத்தலாம். நவகிரகங்கள்ல உள்ள புதனுக்கும் நீங்க அந்த மாதிரி சாத்தலாம். முடிஞ்சா பாசிபிலிட்டி இருந்தா ஒரு பச்சை பயிறு வந்து தானம் கொடுக்கலாம். அதே மாதிரி விநாயகருக்கு அத படைச்சிட்டு குழந்தைங்களுக்கு நீங்க அதை கொடுக்கலாம். உங்க மனைவி கையால ஒரு 10 பேருக்கு வந்து ஒரு புடவையோ இல்ல துணியோ நீங்க வாங்கி கொடுக்கலாம். இந்த மாங்கல்யம் செட், பொதுவா மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்கறது வீட்டுல ரொம்ப சுபிக்ஷத்தை உண்டாக்கும். பொதுவாவே இது எல்லாமே பண்றது ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு வாழ்வியல்ல உள்ளதுதான். நல்லதே நடக்கும். இந்த வருடம் உங்களுக்கு சுபிக்ஷமா அமையணும்னு நான் முருகன் கிட்ட வேண்டிக்கிறேன். கன்னி ராசிக்கு 75% சொல்லலாம். வெற்றிவேலு முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். எண்ணம் நோக்கம் உண்மையாக இருந்துவிட்டால் உறவு நட்பு உருவாக்க வேண்டிய தேவையில்லை. நல்ல எண்ணமும் உயர்ந்த நோக்கம், நல்ல எண்ணமும் உயர்ந்த நோக்கமும் உண்மையாக இருந்துவிட்டால் உறவு நட்பு உருவாக்க வேண்டிய அவசியம் என்ற உணர்வுக்கு உரியவங்க தாங்கள். அப்பா, எத்தனையோ யூடியூப்ல பார்த்துட்டப்பா, எத்தனையோ பேராசிரியர்கள், எத்தனையோ ஜோதிட மேதைகள், எத்தனையோ பேர் சொல்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் பாதம் பணிஞ்சு அடியேனும் தொழில் ரொம்ப முக்கியம். இந்த கன்னி ரசிக்காரங்க இருக்காங்களே, எப்போதுமே அடக்கம், எப்போதுமே ஒரு தயக்கம், எப்போதுமே மன உறுதி, எப்போதுமே தாயினுடைய அன்பு, பிணைப்பு, பந்த பாசம், சுத்தி சுத்தி வருவாங்க. பாத்தீங்கன்னா தெரியும், சுத்தி சுத்தி வருவாங்க அவங்க. அப்படிப்பட்டவங்க கன்னிராசினியா. ஆனா 6/3/2026 வரக்கூடிய இந்த சனி பயிற்சி அவங்களுக்கு கண்டகச்சினியாக இருந்தாலும் சனியினுடைய தொடர்போடு இருக்கக்கூடிய ராசிநாதன் புதன், அது ரொம்ப முக்கியம். அப்ப சனீஸ்வரனுடைய தொடர்போடு இருக்கக்கூடிய புதன் நட்பு கிரகம் 7ஆம் பறவை பார்க்கிறாரு. 7ஆம் பறவை பார்க்கும்போது கண்டிப்பாக சுப பலனை கொடுப்பாரு. கண்டகச்சனியோ ஜென்மச்சனியோ பாதச்சனியோ பங்கச்சனியோ அதுக்கு தேவையில்லை. 2 கிரகங்களும் எப்படி, 2 கிரகங்கள் ஒத்து இருக்குதா, அதுதான் முக்கியம். அப்ப 2 கிரகங்கள் கன்னி கண்டிப்பாக விட்டு கொடுக்காது. இந்த விட்டு கொடுக்காத மனப்பான்மை இருக்கு. விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மனப்பான்மை உண்டு கன்னிக்கு. ஆராய்ச்சி அறிவு, செய்தொழில், இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு, ஏஜென்சி, பட்டுவாடா, பணப்பட்டுவாடா, பொருளாதாரம், SBI, IRC, IRT, IRS, அந்த பேங்க் சம்பந்தப்பட்டது, வியாபாரம் சம்பந்தப்பட்டது, இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு, எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் கன்னி தான். ஒரு பல்கலைக்கழகம், ஒரு டீச்சரு, ஒரு பேங்க் ஸ்டாஃப், அதுக்கு கன்னி தான். அதுக்கு கன்னிதான் வேணும். அப்ப நிச்சயமாக கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 7ஆம் பருவாக இருந்தாலும் ராசிக்கு கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கவனம். தசா புத்திய பார்த்துக்கங்க. கணவன் மனைவி உறவை எடுத்துக்கங்க. குழந்தைகள் பார்த்துக்கங்க. குடும்பத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா உபயலக்கணம் உபயராசி, அங்கே 7ஆம் இடம் உபயலக்கணம் உபயராசி, அங்கே சனி சுக்கரனோட பறக்குது பாக்கிய பஞ்சாங்கம். அப்ப குடும்பம், தொழில நல்ல அதாவது கன்னி லக்கணம் கன்னி ராசிக்கு சனி திசை புதன் புத்தி, புதன் திசை சனி புத்தி,
சூப்பரா இருக்கும். அந்த குரு சம்பந்தம் மட்டும் வராம இருக்கணும். ராகு சந்திரனும் வராம இருந்தா பரவாயில்லை. தொழில், குழந்தை பாக்கியம் நிச்சயமா உண்டு. குழந்தைகள் அறிவு ஞானம் கண்டிப்பா உண்டு. வில் பவரா இருக்கும். சகோதர சகோதரி உறவுகள் கொஞ்சம் கவனம். ஏன்னா 7ஆம் இடம் உபயம் 180 டிகிரிக்குள்ள இருக்குது. அதனால அதனுடைய உறவுகள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் கவனம். மாற்றுத்திறனுடைய வரவை எதிர்பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. மாற்றுத்திறனுடைய வரவை எதிர்பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அப்படி உதவி பண்ணா அது ஒரு நல்ல செயலை கொடுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு. ஆக இந்த சனி புத்தி இந்த 7, அதாவது கன்னிராசிக்காரங்களுக்கு உதாரணத்துக்கு சனி திசை நடக்குது, இல்லைன்னா புதன் திசை, கன்னியா லக்கணம், மகர கும்ப லக்கணம் நல்லா இருக்கணும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கன்னியா லக்கணத்திற்கு உங்களுக்கு வேண்டிய தொழிலை சொல்லியிருக்கிறப்பாரு, அதை மட்டும் நீங்க பண்ணிக்கலாம். அதை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாறுதலை கொடுக்கும். நல்ல மாறுதலை கொடுத்து ஆகும். அதுல மாற்று கருத்தா இல்லை. அதே போல உத்தரம் ஹஸ்தம் சித்திரை, உத்தரம் ஹஸ்தம் சித்திரை நட்சத்திர அதிபதிகள் இருக்காங்க. 3 பேருமே சகோதரர்கள், 3 பேருமே நட்பு கிரகம் தான். அப்ப அந்தந்த தசாபத்தி நடக்கும்போது உத்தரம் ஹஸ்தம் சித்திரை, உத்தரம்னா சூரியன், ஹஸ்தம்னா சந்திரன், சித்திரைன்னா செவ்வாய், 3 பேருமே உங்களுக்கு வில்லங்கம் பிடிச்சவங்க இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? கன்னிராசி தான், ஆனா நட்சத்திர அதிபதி பகை. நீங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எது செஞ்சாலும் பிள்ளையார் வழிபாடு. பிள்ளையாரம் மறக்காதீங்க, ஆஞ்சநேயரை மறக்காதீங்க. வன்னி விநாயகர்னே இருக்காரு, வன்னியிலேயே தெரியல பாதி மக்களுக்கு. இப்ப வன்னியிலேயே தெரியல. அந்த மாதிரி பிள்ளையார் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு எல்லாத்தையும் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக எதிர்காலம் சிறக்கும். அதுல மாற்று கருத்து இல்லை. கன்னிராசிக்கு 55% இன்னும் 7.5 முடிஞ்சிருச்சு. தசாபத்தி தான் உங்களை தடுக்கிறது. தசாபத்தி தான் உங்களுக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கொடுக்கறது. தசாபத்தி தான் உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கறது. அதனால 55% 2.75 ஸ்டார் ரேட்டிங், 2.75 ஸ்டார் ரேட்டிங். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். என்னம்மா சனி பயிற்சியை பத்தி ஆல்ரெடி உங்க பதிவே நாங்க பார்த்திருக்கோமேம்மா அப்படின்னு கேட்டா உண்மைதான். அது பாருங்க, திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பகவான் பாத்தீங்கன்னா 29 மார்ச் 2025 பயிற்சி ஆயிட்டாருமா. ஆனா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 6/3/2026 தான் கும்பத்துல இருந்து மீனத்துல போய் அமர்றார். அப்ப நம்மளுக்கு பாருங்க, எல்லா நவகிரக ஸ்தலங்கள்லயும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க. முக்கியமா திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் கோயில்ல சனி பெயர்ச்சி அறிவிச்சிருக்க தினம் இது அப்படின்னா 6/3/2026 தான். இன்றளவும் வாக்கியத்தை மட்டும் ஃபாலோ பண்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க மக்கள் மத்தியில. அப்ப வாக்கிய பஞ்சாங்கத்தையே ஃபாலோ பண்ற பர்சனாலிட்டியா நீங்க இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த மார்ச் மாசத்துல இருந்து குழந்தைங்க பிறக்குதுங்க பாத்தீங்களா? அந்த குழந்தைங்க பிறக்கிறதுக்கு நிறைய பெற்றோர்கள் என்ன கேக்குறாங்க, எங்களுக்கு வாக்கிய பிரகாரம் ஜாதகம் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. வாக்கிய பிரகாரம் எழுதி கொடுக்கறவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், சனி பகவான் கும்பத்துல இருக்க மாதிரிதான் எழுதி கொடுக்கிறோம். திருக்கணித பிரகாரம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், சனி பகவான் பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம். அப்ப இந்த காலகட்டத்துல பிறந்த குழந்தைங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன். அது என்னன்னா, கன்ஃபியூஷன் ஒன்னும் இல்ல. இது பாத்தீங்கன்னா திருக்கணிதம் எடுத்தாலும் வாக்கியம் எடுத்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான். இந்த திருக்கணிதம் அப்படின்றது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம், அவ்வளவுதான். இது வாக்கியம் சித்தர்களும் முனிவர்களும் பாத்தீங்கன்னா நம் முன்னோர்களும் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா அதை அட்வான்ஸ்டு பண்ணி ஒரு அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ், அட்வான்ஸ்டு பிசிக்ஸ் மாதிரி அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் திருக்கணிதம். இருந்தாலும் வாக்கியம் மட்டுமே ஃபாலோ பண்றவங்க எங்களுக்கு வாக்கிய முறைப்படிதான் சனி பகவானோட பெயர்ச்சி பலன்கள் சொல்லணும் அப்படின்றதுனால அவங்களுக்காக இந்த பதிவு. அப்ப அவங்க மட்டும்தான் ஃபாலோ பண்ணுமா, நாங்க ஃபாலோ பண்ணக்கூடாதா அப்படின்னா எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். ஒரு விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆக நம்ம என்ன பண்ணலாம், நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு உங்க ராசிக்கு சனி பகவான் என்ன கொடுக்க போறார் பார்த்துடலாம் வாங்க.
கன்னி ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, மீனத்துல பயிற்சியாகி அமர்ந்திருக்க சனி பகவான் உங்களுக்கு என்ன பாவம்? 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்துல சனி, இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டக சனி அப்படின்னாலே ஆப்வியஸ்லி 3 விஷயத்துல கவனமா இருக்கணுங்க. ஒண்ணு ஆரோக்கியம், ஆரோக்கியத்தில் கவனம். இன்னொன்னு பயணம், பயணத்தில் கவனம். ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்னா ஆல்ரெடி பிபி இருக்கு, டயபெட்டிக் இருக்கு, கிட்னி பெத்தாலஜி இருக்கு அப்படின்னா இதுல பிளக்சுவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. அப்போ உணவு முறை ப்ராப்பரா எடுத்துக்கோங்க, மருந்து மாத்தைகள் கரெக்டா எடுத்துக்கோங்க, நிம்மதியா தூங்குங்க, டென்ஷன் இல்லாம இருங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, டிராவல் பண்ணும்போது ரொம்ப உஷாரா டிராவல் பண்ணும். நம்மளுக்கு நல்லா வண்டி ஓட்ட தெரியுது அப்படின்னாலும் நம்ம பாட்டு நேரா சின்சியரா வண்டி ஓட்டிட்டு இருப்போம். யாரோ ஒரு பிள்ளை வண்டியே ஓட்ட தெரியாது, இப்பதான் எல்போர்டு போட்டு கத்துன்னு இருப்பா, நேரா எல்போர்டு பெருசா எல்ல போட்டு வந்து நம்ம மேல இடிப்பா. அந்த மாதிரி ஒரு வழியும் வாய்ப்பு உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ ஒரு வண்டி தத்தி தடுமாறி வருது அப்படின்னா கூட நம்ம ரொம்ப தூரத்துல நின்னுணும். அவ எங்கேயோ போயிட்டு அவ வந்து பாத்தீங்கன்னா மரத்துல இடிக்கட்டும், இல்ல வந்து ஸ்பீட் பிரேக்கர்ல இடிக்கட்டும், ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டோம், நம்ம மேல இடிக்காத மாதிரி நம்ம ரொம்ப உஷாரா வந்து பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, கன்னிராசி என்பர்கள் நீங்க ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க மனைவி கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு செய்யுங்க. நிக்கிறது, நடக்கிறது, உட்கார்றது எல்லாமே செய்யணும். பெண்களா இருக்கீங்க அப்படின்னாலும் ஆண்கள் உங்க கணவர் கிட்ட எல்லாமே சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த கண்டக சனி கணவன் மனைவி உறவு முறையில ஒரு விரிசல், ஒரு மனஸ்தாபம், ஒரு இடைவெளி, ஒரு பிரச்சனை, ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை அதெல்லாம் கொடுக்க பார்ப்போம். அப்ப ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து பாருங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு ஸ்தாபனம் வச்சு நடத்துறீங்க, ஒரு பிசினஸ் பர்சன் உங்களோட ஒரு இன்வெஸ்டர் வர்றதுக்கு பாக்குறாங்க. அந்த இன்வெஸ்டர் லேடி அப்படின்னும் போது அவங்க வந்து அபிஷியலி வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல எல்லாம் சந்திக்க மாட்டாங்க. நாங்க வந்து பாருங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் எங்களோட ஸ்பீச் இருக்கு அப்படின்னாலும் உங்க மனைவி கிட்ட சொல்லிடணும், அம்மா அடுத்த வாரம் நம்மளோட இன்வெஸ்டர் அம்மா வர போறாங்க, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதாம்மா நம்மளால நல்லா சம்பாதிக்க முடியும், அப்பதாம்மா நம்ம வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களை நல்லா கான்வென்ட்ல படிக்க முடியும், நீ அப்பப்ப ஷாப்பிங் போக முடியும், சொல்லி புரிய வைங்க. அதே மாதிரி அங்க போனோடனே, அம்மா அந்த அம்மா வந்துட்டாங்கம்மா, அந்த அம்மா வந்து ஜூஸ் ஆர்டர் பண்ணிருக்காங்கம்மா, நான் காஃபி ஆர்டர் பண்ணிருக்கேம்மா, அது இல்லாம சாண்ட்விச் ஆர்டர் பண்ணிருக்கோம்மா, அது இல்லாம பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கோமா, என்னவோ சொல்லுங்க. ஆர்டர் பண்ணிட்டு நாங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த அம்மா 4 முறை என்ன பார்த்து சிரிச்சாங்க, இது பேசினாங்க, அது பேசினாங்க, எல்லாம் A to Z சொல்லிடுங்க. டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்? இல்லைன்னா ரொம்ப சிம்பிள், ஒரு மனஸ்தாபம், ஒரு சந்தேகம் அப்படின்றது முதல்ல வரும். அதுக்கப்புறம் அது மனஸ்தாபம், சஞ்சலம், பிரிவினை அப்படின்றது நோக்கி போகும். இன்னத்துக்கு வம்பு சொல்லிடலாமே. பொதுவா கன்னிராசி அன்பர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா 5 மற்றும் 6க்கு அதிபன். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் அதுக்கும் அவன் தான் அதிபன். ருணரோக சத்ருஸ்தானம் அதுக்கும் அவன் தான் அதிபன். அவன் 7ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் போது என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறான்னு சொல்லிட்டேன். அதுக்கும் மேல அவனோட பார்வை 1, 4, 9 பாக்குது. ஒண்ணு உங்க சுயஸ்தானத்தை பாக்குது. கன்னி எப்பயுமே ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். இந்த காலகட்டம் என்னவோ தெரியலப்பா, எனக்கு அமைதியா இருந்தா நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. அதுக்கும் மேல எனக்கு விட்டேத்தியான ஒரு ஃபீலிங்ஸ் அப்படின்னு வருது. எனக்கு பிடிக்கல, என்ன எவ்வளவுதான் நம்மள ஓடிட்டே இருக்குது, எனக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது, டென்ஷன் ஆகுது, இரிட்டேட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் சனி தான் கொடுக்குறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி, ஓவர் கம் பண்ணிடலாம். அதே மாதிரி 4ஆம் பாவத்தை சனி பகவான் பாக்குறாரு. உழைச்சு 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 என்னால முடியலப்பா, என்னோட கம்ஃபர்ட்டே கெட்டுடுச்சோன்னு தோணுது, ரொம்ப உழைக்கிறது எனக்கு முடியல, நான் எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன். ஆனா அவ்வளவு உழைக்கிறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெருத்த லாபமும் சம்பாதிப்பீங்க. அம்மானோட ஹெல்த்ல கவனம், உங்களுக்கும் உங்க அம்மாக்குமான உறவு முறையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. உங்களோட ஆரோக்கியத்திலயும் கவனம் வச்சுக்கோங்க. 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பாக்குறேன். ஒரு விஷயத்த ஒரு முறை செஞ்சா நடக்க மாட்டேங்குதுமா, ஒரு விஷயத்த 4 முறை செய்ய வேண்டியதா இருக்கு, என்ன பண்றது? ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு டெய்லி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூட்டின்னு போய் விடுறது, ஸ்கூலுக்கு கூட்டின்னு போய் விடுறதுக்குள்ள அது ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு கூட்டின்னு போய் விட்டுறேன். அப்புறம் எங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்க, ஐயோ பாப்பா வந்து சாப்பாடு விட்டு போயிட்டா, ஐயோ பாப்பா வந்து மாத்திரையை விட்டுட்டு போயிட்டா, ஐயோ பாப்பா தண்ணியை விட்டு போயிட்டா, இப்படி 3 முறை அலையிற மாதிரி இருக்குமா அப்படின்வாங்க. அந்த மாதிரி அலைச்சல் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி நம்ம எந்த விஷயத்த செஞ்சாலும் ஒரு முறையில அது சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. 2, 3 முறை ட்ரை பண்ணீங்க அப்படின்னு ஈஸியா சக்சஸ் ஆயிடும். கவலையே படாதீங்க. இது கன்னிராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன்கள். பெர்சன்டேஜ் பிரகாரம் சொல்லணும் அப்படின்னு 60% சொல்லலாம். ஸ்டார் ரேட்டிங் 3.5 ஸ்டார்ஸ் சொல்லலாம். சரி, இப்ப இது வந்து ஓகே. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பலன்கள் சொல்லிட்டீங்க. இப்ப நாங்க கன்னிராசி குழந்தை, நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிறோம். எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, கண்ணுங்களா நல்லா படிச்சீங்களான்னா சூப்பர் மார்க் எடுக்கலாம், ஆவரேஜா படிச்சீங்களான்னா ஆவரேஜா பாஸ் ஆயிட்டு ஜம்முன்னு வெளியே வந்துடலாம். சனி பகவான் உங்களை கெடுக்கக்கூடிய விஷயத்துல இல்ல, படிப்பு கெடுக்கக்கூடிய விஷயத்துல இல்ல. ஆனா புக் எடுக்கும் போதே உங்களுக்கு தூக்கம் வரும். புக் எடுக்கும் போதே என்னடா அப்பா, அவ்வளோ நேரம் ஆடிட்டு இருப்பீங்க, ஜாலியா சுறுசுறுப்பா சுத்திட்டு இருப்பீங்க, புக்கை பார்த்தோடனே அப்படியே தூக்கம் வரும், புக்கை பார்த்தோடனே உடம்பு முடியாம போயிடும், இப்படி எல்லாம் தோணும்.
அதையும் மீறி படிக்கணும். காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் இதே தான், புரியுதுங்களா? நாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறோங்க, உங்களுக்கும் இதே நிலைமை தான். நல்ல எந்துவா இருப்பீங்க, புக்கை பார்த்தோன்னே ஒரு வெறுப்பு வரும். என்னடா போடா, எத்தனை முறை தாண்டா நம்ம வந்து இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறது, நம்மளுக்கு இந்த வேலையை வேணாயா அப்படிலாம் தோணும். பட் அதையும் மீறி படிங்க, பிரச்சனை இல்லை. ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எப்படி இருக்கும்? ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா கணவருக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால டெய்லியே வந்து பாத்தீங்கன்னா கணவர் ஆஃபீஸ்ல இருந்து வந்த உடனே என்னங்க இன்னைக்கு நடந்துச்சு, எப்படி ஆஃபீஸ் போச்சு, என்ன சாப்பிட்டீங்க, சாப்பாடு நான் கொடுத்து உடனே சாப்பிட்டீங்களா, ஆஃபீஸ்ல இந்த வரதன் சார் என்ன சொன்னாரு, ஸ்ரீவித்யா மேடம் என்ன சொன்னாங்க, பானு மேடம் என்ன சொன்னாங்க, அப்படின்ற மாதிரி ஆஃபீஸ்ல இருக்கவங்களா என்ன சொன்னாங்க ஏது எல்லாத்தையும் கலந்து பேசும்போது அவங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆயிடும். அதுக்கும் மேல உங்களுக்கும் அவங்களுக்குமான அந்யோன்யம் அதிகரிக்கும். இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிம்மா, நாங்க வேலை செய்யற லேடிஸ், வேலை செய்யற ஜென்ஸ், எங்களுக்கு எப்படி இருக்கும், வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கும், நிறைய நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஹார்ட் ஒர்க் பண்றதுலாம் வீணாகுமா? வீணாவாது. அதுக்கான பலன் அப்படின்றது கிடைக்கும், அதுக்கான மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே கிடைக்கும். ஆனா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம கம்ஃபர்ட் லெவலை விட்டுட்டு கொஞ்சம் அதிகமா அலையிற மாதிரி, அதிகமா வந்து வேலை செய்யற மாதிரி, அதிகமா உழைக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேணா, இஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா 75 வயசு கண்ணிங்க, எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு ரொம்ப சிம்பிள்ங்க. பெருமா கோயில் பக்கத்துல எங்க பெருமா கோயில் இருக்கோ அந்த பெருமா கோயில்ல போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க, பெருமாளை வழிபாடு பண்ணுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிம்மா, நாங்க திருநங்கைகள்மா, திருநம்பிகள்மா, எங்களுக்கு எப்படிமா இருக்கும் அப்படின்னா, நீங்க யாராவது ரொம்ப விருப்பப்படுறீங்க, அவங்கள திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, அவங்க கூட வாழ்நாள் ஃபுல்லும் டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும்மா. உட்கார்ந்து பேசி புரிய வைங்க. புரிய வைக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் மாறும். நீங்க அழகா வாழ்நாள் முழுசும் அவங்க கூட டிராவல் பண்ணலாம். ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அம்மா, நாங்க மாற்றுத்திறனாளிகள்மா, எங்களுக்கு எப்படிமா இருக்கும் அப்படின்னா, நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு வேலை, ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அது சார்ந்த அலைச்சலும் கூடவே இருக்கும். ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சனி பகவான் இதுவரை 6ஆம் இடத்தில் சாதகமாக சஞ்சரித்தவர் தங்களுக்கு பாதகமாக 7ஆம் இடத்தில் கண்ட சனியாக போகிறார். சற்று கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மந்தமான நிலை உண்டாகும். நோய் நொடிகள் அதிகரிக்கும். அடிக்கடி மருத்துவ செலவுகள் கூடும். வீட்டில் உள்ள பெரியோர்களுக்கு அடிக்கடி நோய் நொடிகள் வரலாம். கவனம் தேவை. 7ஆம் இடத்தில் கண்ட சனி என்பதால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி ஒற்றுமை குறைவு உண்டாகும். பேசும் வார்த்தைகளில் நிதானம் தேவை. வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை. குடும்பம் பொருளாதார நிலையை பொறுத்தவரை பொருளாதார நிலையில் சற்று கவனம் தேவை. வரவு செலவுகளில் கவனமாக இருத்தல் வேண்டும். திருமண சுபகாரியங்கள் சிறு சிறு தரங்களுக்கு பின்னால் நல்ல விதமாக நடைபெறும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். பேச்சில் கவனம் தேவை. உற்றார் உறவினர்களிடையே விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பிறருக்கு கடன் தரக்கூடாது, வாங்குதலும் கூடாது. ஜாமீன் கொடுக்கல் கூடாது. பண விஷயத்தில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நவீன தொழில் நுட்பத்தை புகுத்தி சாதிப்பீர்கள். தொழில் வியாபாரம் நன்றாக நடைபெறும். ஆனால் வேலையாட்களை தாங்கள் அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும். போட்ட முதலை எடுக்க நேரடி கவனம் தங்களுக்கு தேவை. வெளிநாட்டு தொடர்புகளால் தங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை தாங்கள் எதிர்பார்க்கும் உதவிகளை பெற்றாலும் கூட வேலை பளு அதிகரிக்கும். அதனால் உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். வெளிநாடு சென்று பணிபுரிய ஆசைப்படுபவர்களுக்கு தற்சமயம் காலம், நேரங்காலம் சாதகமாக இருப்பதால் தாங்கள் தாராளமாக வெளிநாடு செய்யலாம். வெளிநாட்டு ஒப்பந்தங்களை தாங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். அரசியல் துறையை பொறுத்தவரை சிறு சிறு சோதனைகள் வந்தாலும்
தங்களுடைய மதிப்பு மரியாதைக்கு பங்கம் ஏற்படாது. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதால் ஆதரவு சிறப்பாகவே இருக்கும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து தாங்கள் செல்லுதல் வேண்டும். கட்சி பணிகளுக்காக தாங்கள் அடிக்கடி பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். விவசாயத்தை பொறுத்தவரை விளைச்சல் சுமாராக இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் அமோகமாக இருக்காது. பூமி, மலை போன்றவற்றால் ஓரளவு அனுகூலம் உண்டாகும். கால்நடைகளை வாங்குவீர். கால்நடைகளால் அபிவிருத்தி உண்டாகும். சற்று ஆதாயம் கூடும். கலைஞர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக சில போட்டிகளை சந்தித்தாலும் தங்களுடைய வருமானம் குறைபடாது. சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். அதனை ஏற்றுக்கொள்வது நல்லது. தங்களின் எதிர்கால வாழ்க்கைக்கு நன்மை தரும். பெண்களுக்கு பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு சிறு சிறு தரங்களுக்கு பிறகு சுபகாரியம் அமையும். சில பெண்களுக்கு இதுவரை புத்திரபாகியம் தரங்களான பெண்களுக்கு நல்ல விதத்தில் கருத்தரிக்கும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மாணவியர்களுக்கு படிப்பில் கவனமாக செயல்பட்டால்தான் நன்றாக படிக்க முடியும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும். கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும். ஆக கன்னி ராசி அன்பர்கள் சற்று கவனமுடன் இருத்தல் வேண்டும். கண்டசனி என்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை தேவை. பொருளாதார நெருக்கடி உண்டாகும். கடன் வாங்குதல் கூடாது. கன்னி ராசினருக்கு 50%. கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சனி பகவான் கோயிலில் சென்று அர்ச்சனை செய்யுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். நம்மளுடைய பிரபஞ்சத்திலே ஒரு முக்கியமான ஒரு கோள்களுக்கு நம்ம பயப்படுறோம் அப்படின்னா அது நம்மளுடைய சனி பகவான். ஏன்னா சனி பயிற்சினாலே எல்லாரும் பயப்படுவாங்க. அடுத்தபடியா யாருக்கு நம்ம பயப்படுவோம் அப்படின்னா நம்மளுடைய ராகு பகவானை பத்தி தான். இப்ப ராகு எந்தெந்த பாவகத்துல நிக்குது, என்ன மாதிரியான லக்னத்துக்கு அது செயல்படுது, பாதகாதிபதியா செயல்படுதா இல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குதா? ஏன்னா நீங்க எல்லா கிரகத்தையும் எங்க இருக்குதோ அதை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனா ராகு மட்டும் அந்த ப்ரெடிக்ஷன் கொண்டுட்டு வரும்போது நிறைய குழப்பங்கள். ஏன்னா அவரே பாத்தீங்க அப்படின்னா எந்த பாவகத்துல இருந்து எப்படி கொடுப்பாரு. ஸோ அவருடைய ஆண்டு காலங்கள் எல்லாம் ஒரு 3 வகையா பிரிச்சு அந்த 3 வகையா அவர் எப்படி கொடுப்பாரு, என்ன மாதிரியான பார்வைகள் அவர் செயல்படுவாரு அப்படிங்கிறது இதை ரொம்ப டிப்பிக்கலா, அது மட்டும் இல்லாம அதை கரெக்டா கணிச்சு அதை சொல்லும் போது அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னா அந்த ராகு கொடுக்கக்கூடிய அந்த காலங்கள், ராகு கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பரா அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ராகு போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த 2026 மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இப்போ நிறைய பேர் நம்ம சொல்ற கருத்துக்களை நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இது பொது கருத்துக்கள். ராகு இந்த பாவகத்துல இருந்து இப்படி எல்லாம் செய்வாருங்கிறது பொது. உங்களுடைய ஜாதகத்துல ராகு எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லணும். இப்ப உதாரணமா இப்ப ராகு நம்மளுடைய கோச்சாரத்துல 11ஆம் இடத்துல இருக்காரு. இப்ப நீங்க ஒருவேளை ஒரு லக்னமா இருந்து உங்களுடைய லக்னத்துல இருந்து 2ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா அப்படின்னா அந்த 2, 11 கனெக்ட் பண்ணி தான் அந்த சுய ஜாதகத்துல பார்த்து சொல்ல முடியும். அப்போ நாங்க பொதுவா சொல்லக்கூடிய இந்த கோச்சார கருத்துக்களை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க. பார்க்கும்போது அது ஒரு தெளிவான விளக்கம் கண்டிப்பா கொடுக்க முடியும். அதே மாதிரி ராகு அப்படிங்கிறது யார் அப்படின்னா அவர் ஒரு நிழல் கிரகம். அவர் ஒரு போகக்காரகன். அவர் ஒரு கற்பனை நாயகன். அவர் ஒரு லக்ஸூரியஸ்க்கு ஒரு தலைவன். ஆடம்பர வாழ்க்கைக்கு உரியவன். அவரோட திங்கிங்க்கு ஒரு கட்டுப்பாடே கிடையாது. ராகு அப்படிங்கிறது நம்மளோட எண்ணங்கள், நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா, எதெல்லாம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. இதுக்கெல்லாமே உகந்தவர் நம்மளுடைய ராகு பகவான் தான். ஏன்னா பொதுவா ராகு எந்த இடத்துல இருந்து, ஒருவேளை எக்ஸாம்பிள் 5ஆம் இடத்துல இருந்துன்னா ராகு கற்பனையிலே கொடுத்துக்கிட்டே இருப்பார்.
நிறைய எண்ணங்களை தோண வச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த ராகுவோட மேனிஃபெஸ்டேஷன்ல எது பெஸ்ட் அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், எந்தெந்த பாவங்களுக்கு அவர் எப்படி செயல்படுறாரு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்திடலாம். மேஷ ராசி முதல் மீன ராசி வரை ராகுவோட பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம். கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுடைய ராகு செய்யக்கூடிய அந்த பாவங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்திடலாம். இப்ப ராகு உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா 6ஆம் வீடான கும்ப வீட்டுல ராகு இருக்கு. ஸோ 6ல பாவி மறைந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அங்க வந்து மறைமுக பிரச்சனைகளை ராகு கொடுப்பார். 6ஆம் இடத்துல என்ன அப்படின்னா கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரிஸ்தானம், ரண, ருண, ரோக, சத்ரு இது எல்லாமே வந்து நம்மளுடைய 6ஆம் இடம். இப்போ நீங்க வந்து பிஸ்னஸ் பண்றீங்க, கன்னி லக்னக்காரர்கள் வந்து இப்போ பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கும். வேலைக்கு போறாங்க அப்படின்னா 6ஆம் இடத்துக்கு ராகு வந்து கொஞ்சம் ஒர்க் டென்ஷன் ஜாஸ்தியா கொடுத்தாலும் நிறைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே இப்போ வந்து கிடைக்கும். அதே மாதிரி சனியோட பார்வை சமசப்தம பார்வையா வந்து நம்மளுடைய கன்னி ராசி லக்னத்துல இருக்கும்போது கொஞ்சம் மந்தத்தன்மை, லேட்டு, பிரச்சனை, நம்ம வந்து மூளை சுறுசுறுப்பா இருந்தால் உடல் வந்து உங்களுக்கு செயல்படாது. ஏன்னா வந்து சனி பார்க்கறதுனால. அப்படின்னா இது எப்படி நீங்க சரி பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையுமே கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டுட்டு வரணும். ஓகே, இப்போ வந்து என்ன மாதிரியான கண்ட்ரோல்னா, இப்போ ஒர்க்ல வந்து அதிக ப்ரெஷரான ஒரு ஒர்க் வந்து இழுத்து போட்டுக்காம செய்யாம இருக்கணும். அதே மாதிரி 2க்கும் புதன் 2ஆம் அதிபதியான புதன் போய் இப்போ வந்து 6ஆம் இடத்துல போய் ராகுவுடன் சேர்ந்து இப்போ வக்ரமா இருக்காரு. அப்போ வந்து குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை, குடும்பத்துல வந்து ஏதாவது குடும்பத்துக்கான ஒரு விஷயம் நீங்க செய்யறீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் இந்த 1 மாசம் எதுவும் செய்ய வேண்டாம், எந்த ஒரு நியூ பிளான்ஸ் எதுவுமே வேண்டாம். இப்ப சுக்கிரன் ராகுவோட இருக்கும்போது மீடியா துறையில ஒர்க் பண்றவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் ராகு இணைவு அப்படிங்கும்போது அவங்களுடைய வருமான ஸ்தானம் டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும், அப்படி ராகு பெருக்கிட்டே போகும். ஏன்னா 9க்குரிய ஸ்தானமும் அதே மாதிரி. நிறைய பேர் அப்பா கூட சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. இந்த டைம்ல வந்து ஓகே நமக்கு அப்பா ரொம்ப ஃபேவரா தான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட இணைவுகள் ஜாஸ்தி, அதாவது கொஞ்சம் கஷ்டமெல்லாம் இருந்தது, மனஸ்தாபங்கள் எல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சரியாயிடும். அதே மாதிரி வந்து உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இப்போ வந்து 2ஆம் இடத்துல சுக்கிரன், நீங்க வந்து ஒரு பொட்டிக் ஷாப் வச்சிருக்கீங்க, சுக்கிரன் சார்ந்த ஒரு தொழில் செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் தான் இந்த காலகட்டத்தில். புது ஐடியாஸ் மூலியமா உங்களுடைய லைஃபே சேஞ்ச் ஆக போகுது. என்னதான் சனி பார்த்து கொஞ்சம் லேட்டா மந்தத்தன்மையா இருந்தாலும் நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது இந்த கன்னி லக்னக்காரர் இந்த காலகட்டம் சூப்பரா இருக்க போகுது. ரொம்ப நல்லா பண்ணுங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய 4ஆம் இடத்துக்குரிய அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வக்கரமா இருக்கறனால அவங்களுக்கு இந்த தொடை, கால், கெண்டக்கால் இதெல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான இப்போ பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் முடிய போகுது. பட் இதெல்லாமே இப்போ இருந்திருக்கும். இந்த அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அந்த நர்வ்ஸா இருக்கட்டும், கால் நரம்பு இதெல்லாம் நான் சொல்றேன், அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்க சொல்லுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வண்டி வாகனம் இந்த மாசம் வாங்க வேண்டாம். ஏப்ரலுக்கு மேல நீங்க வாங்கினீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணுங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு வருமானக்குரிய ஸ்தானங்கள், உங்களுடைய அதிர்ஷ்டம் எல்லாமே இந்த காலகட்டத்துல சூப்பரா வரப்போகுது.